நல்லூரானின் வாசலில் மாட்டிறச்சி எதற்கு? நல்லூரானின் வாசலில் நல்லூரானின் வாசல் பன்னாட்டு கம்பெனியைச் சேர்ந்த அந்த உணவகம் அங்கே முன்னாலே சில மரங்களை வளர்த்து அதை மறைத்து கொண்டு அசைவ உணவுகள் அங்கே விற்பனை செய்யப்படுகின்றன. ஆகவே இந்த இரண்டு பிழைகளும் இருக்கின்றன. ஆகவே அவர்கள் இன்றும் அசைவம் இல்லை என்பதற்காக நாங்கள் இதை விட்டுவிட முடியாது. அவர்கள் சைவமாக மாற்றியிருக்கிறார்கள். நாங்கள் சைவக்கடையை ஒருபோதும் எதிர்க்கவில்லை. ஏனென்று சொன்னால் நல்லூரை சுற்றிய ஏகப்பட்ட சைவக்கடைகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. ஆக நாங்கள் கடையை மூடுமாறு கேட்டது மாற்றச்சி கடையாக வைத்து கொண்டு செயற்படக்கூடாது என்பதற்காகத்தானே ஒழிய அது எவ்வளவு காலத்துக்கு தொடர்ந்து இப்படியே இருக்கு. அந்த பின்னணியிலே இந்த விடயம் முற்றுக்கு வரவில்லை. உண்மையிலேயே எங்களுடைய மக்கள் மீது அவர்கள் தங்களுடைய விதிகளை நடைமுறைப்படுத்தும் பொழுது காட்டுகின்ற அந்த தீவிரம் இந்த விடயத்திலே காட்டப்படவில்லை என்பதுதான். நாங்கள் இருக்கும் 4 வருஷமும் அவர்கள் கடைசி வரைக்கும் அதை மச்சக்கடையாக மாற்றும் யோசனை அவர்களுக்கு கனவிலும் வராது. அதுக்குரிய வேலைகளை நாங்கள் கட்டாயம் செய்வோம். நல்லூரில் யாழ் மாநகர சபைக்கு முன்பாக பாரிஸ்டா எனும் ஆடம்பர அசைவ உணவகம் அண்மையில் திறக்கப்பட்டிருந்தது. இந்த உணவகத்துக்கான கட்டுமான பணிகள் அவ்வுணவகம் திறக்கப்படுவதற்கு சில நாட்களுக்கு முன்னர் தான் அவசரமாக முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருந்தன. இந்த நிலையில் சைவ அமைப்புகள் நல்லூர் ஆலயம் முன்பாக ஒன்று திரண்டு ஆலய சுற்று வட்டாரத்தில் அசைவ உணவகம் அமைக்கப்படுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டமைக்கு எதிராக பாரிய போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தன. இதனை அடுத்து தற்போது சைவ உணவு மாத்திரம் பரிமாறப்படும் என குறித்த உணவகம் அறிவிப்பு பலகையை காட்சிப்படுத்தி இருக்கிறது. பாரிஸ்டா என்கின்ற அசைவ உணவகம் பல்தேசிய கம்பெனியைச் சேர்ந்த பன்னாட்டு கம்பெனியைச் சேர்ந்த அந்த உணவகம் அங்கே மாமிச உணவுகளையும் அவர்கள் விற்பனை செய்து கொண்டிருந்தார்கள். அந்த அடிப்படையிலே அந்த இடத்திலே அது பொருத்தமல்ல. இது நல்லூர் ஆலய ஒரு புனித பிரதேசம். இந்த புனித பிரதேசத்திலே வழமைக்கு மாறாக எங்களுடைய பண்பாடு கலாச்சார மரபுரிமைக்கு மாறாக இந்த செயற்பாடு அங்கே நடைபெற்றதும், அது மட்டுமல்லாது எந்தவித அனுமதியும் பெறாமல் சட்ட ரீதியான அங்கீகாரமும் பெறாமல் அது அங்கே ஆரம்பிக்கப்பட்டதும் எங்கள் எல்லோருடைய மனங்களையும் பாதித்திருந்தது. அதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படாத ஒரு சூழ்நிலையில்தான் சைவ அமைப்புகள் எல்லாம் நாங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு போராட்டத்தை நடாத்தி இருந்தோம். ஆரம்பத்திலே எங்களுடைய வேண்டுகோள் இது சைவ உணவகமாக மாற்றப்பட வேண்டும் என்று இருந்து அதனை அந்த நிறுவனம் செவிமடுக்காத ஒரு நிலையில்தான் நாங்கள் அந்த அசைவ உணவகத்தை மூட வேண்டும் என்ற ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தோம். அந்த நிலையிலே இப்பொழுது அவர்கள் அசைவ உணவகத்தை சைவ உணவகமாக மாற்றி இருக்கிறார்கள் என்று அறிகின்றோம். ஆனால் அது கூட எங்களுக்கு எந்தவித உத்தரவாதமும் தரப்படவில்லை. எழுத்து ரீதியிலோ எங்களுக்கோ மாநகர சபைக்கோ அல்லது யாருக்குமே எந்தவித உத்தரவாதம் தரப்படாத ஒரு சூழ்நிலையிலே அது அவ்வாறு மாற்றப்பட்டிருக்கிறதை அவதானிக்கின்றோம். அது எவ்வளவு காலத்துக்கு தொடர்ந்து இப்படியே இருக்கும் என்கின்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. ஏனென்றால் அண்மை காலங்களிலே கோண்டாவிலே பலாலி வீதியிலே அமைந்திருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்துக்கு எதிர்ப்புறத்திலே இதே போல ஒரு பன்னாட்டு தேசிய கம்பெனியினுடைய ஒரு மாமிச உணவுச்சாலை திறக்கப்பட்டு மக்கள் எதிர்ப்புக்கு பிற்பாடு அது சைவ உணவகமாக மாற்றப்பட்டு இப்பொழுது மீண்டும் அதனுடைய வாசல் திசை மாற்றப்பட்டு முன்னாலே சில மரங்களை வளர்த்து அதை மறைத்து கொண்டு அசைவ உணவுகள் அங்கே விற்பனை செய்யப்படுகின்றன. வணக்கம். நான் ஒரு தெரிவு செய்யப்பட்ட யாழ்ப்பாண மாநகர சபையின் உறுப்பினர் என்ற ரீதியிலே அன்றைக்கு நான் சில ஊடகங்களுக்கான எனது பேட்டியின் போது தெரிவித்திருந்தேன். இது மாநகர சபையினால் அனுமதி வழங்கப்பட்டு நடைபெறுமாக இருந்தால் அனுமதி வழங்கியது அப்போதும் சரி இப்போதும் சரி ஆட்சியில் இருந்த அதிகாரிகள், அவருக்கு தலைமையானவர் அது ஆணையாளர். ஆகவே எனக்குரிய அதிகாரத்தின்படி மேயர் ஊடாக ஆணையாளரை எழுப்பி வைத்து சபையில் கேள்வி கேட்பேன் என நான் அன்றைக்கும் உறுதியளித்திருந்தேன். இன்றைக்கும் இன்னும் சபை கூடவில்லை, மேயர் தெரிவு இடம்பெறவில்லை. அதன் பிறகு கூடிய பொழுது நாங்கள் இதை கட்டாயம் இந்த விஷயத்தை தொடர்ந்து எழுப்புவோம். அதாவது வீடு என்ற பெயரில் வசிப்பிடத்துக்கான அனுமதியை பெற்றுக்கொண்டு அதை வியாபார தலமாக மாற்றி கடையாக விட்டமை முதல் தவறு. இதே மாநகர சபை உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். அது முதலாவது. இரண்டாவது, நல்லூர் உற்சவகால தடை எல்லைக்குள் அமைந்து கொண்டு
எந்தவித கேட்டுக்கேள்வியும் இல்லாமல் அடாத்தாக எந்தவித அனுமதியும் பெற்றுக்கொள்ளாமல் உணவு கையாளும் அனுமதியோ மாநகர சபை அனுமதியோ வியாபார அனுமதியோ எதையுமே பெற்றுக்கொள்ளாமல் வெறுங்கையை வீசிக்கொண்டு அதுவும் திமிர்த்தனமாக மாற்றச்சி விற்கும் ஒரு உணவகத்தை திறந்தது இரண்டாவது மிகப்பெரிய தவறு. நான் ஸ்வீகரன் நிஷாந்தன், யாழ் மாநகர சபையினுடைய முதலாம் வட்டாரம் வண்ணார்பனை வடக்கில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியினூடாக தமிழ் தேசிய பேரவையில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கின்றேன். எதிர்வரும் 2ஆம் தேதி எங்களுடைய சபைக்கு செல்ல இருக்கின்ற நிலையில் அதற்கு முன்பாகவே யாழ்ப்பாணம் மாநகர சபைக்கு முன்பு அமைய பெற்றிருந்த பரிஸ்டா உணவகம் தொடர்பில் கடந்த வாரம் பெரும் சர்ச்சைகள் இடம்பெற்றது உங்களுக்கு அனைவரும் அறிந்ததே. அந்த வகையில் அதற்காக அந்த உணவகத்துக்கு எதிராக பாரிய சமய அமைப்புகளால் பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு அந்த ஆர்ப்பாட்டத்தில் அரசியல் தலைவர்கள், அரசியல் பிரதிநிதிகள், மாநகர சபை உறுப்பினர்கள், தெரிவாகிய மாநகர சபை உறுப்பினர்கள் உட்பட பொதுமக்கள், சைவ அமைப்புகள் அனைவரும் கலந்து கொண்டிருந்தனர். இதன் காரணமாக அந்த அடுத்த 2 நாட்களில் அந்த பரிஸ்டா உணவக நிர்வாகத்தினர் தாங்கள் அசைவ உணவகத்திலிருந்து சைவ உணவகமாக மாற்றிவிட்டோம் என்று ஒரு பதாதையை தங்களுடைய கடைக்கு முன்பாக காட்சிப்படுத்தி இருந்தனர். இந்த உணவகம் இப்போது சைவ உணவகமாக மாற்றப்பட்டுள்ளதனால் இந்த பிரச்சினை இத்தோடு முடிவுக்கு வந்துவிடுமா? இந்த உணவகம் சட்டவிரோதமாக அமைய பெற்றுள்ளதா அல்லது சட்டத்திற்கு உட்பட்டு அமைய பெற்றுள்ளதா என்பதனை யார் உறுதிப்படுத்த போகிறார்கள்? ஒருவேளை சட்ட விரோதமாக அமைய பெற்றது என்றால் சைவ உணவகமாக மாற்றப்பட்டு விட்டது என்பதற்காக இந்த விடயம் கைவிடப்படுமானால் இந்த சமூகத்திற்கு இந்த விடயம் எப்படிப்பட்ட செய்தியொன்றை சொல்லுவதாக அமையும்? இவற்றுக்கு எதிராக நிரந்தரமாக முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டுமாக இருந்தால் கடுமையான நடவடிக்கைகளை மாநகர சபை, நகர சபைகள், பிரதேச சபைகள் மேற்கொள்ள வேண்டும். அவர்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது. அதனை பயன்படுத்தி அவர்கள் இவற்றுக்கு எதிரான கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் எமது நிலைப்பாடாக இருக்கிறது. அந்த பின்னணியிலே இந்த விடயம் முற்றுக்கு வரவில்லை. ஆக இந்த சட்டவிரோதமாக அனுமதி இல்லாமல் ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த உணவகம் அசைவமாக ஆரம்பிக்கப்பட்டு இப்பொழுது சைவமாக மாற்றப்பட்டிருந்தாலும் அது சட்டவிரோதமான ஒரு வியாபாரம் என்ற வகையிலே இது பலருக்கும் பலவித செய்திகளை முன்னெடுத்து செல்லும் என்ற அடிப்படையிலே மாநகர சபை உடனடியாக தலையிட்டு உடனடியாக இந்த உணவகத்தை மூட வேண்டும். மூடி அது சட்டபூர்வமான நிலையிலே தன்னுடைய செயற்பாடுகளை முன்னெடுக்கக்கூடிய சூழல் ஏற்படும் பொழுதுதான் அதற்குரிய அனுமதியை வழங்கி அந்த செயற்பாட்டை முன்னெடுக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டால்தான் இது அனைவருக்கும் ஒரு முன்னுதாரணமாக இருக்கும். அதே நாங்கள் சைவத்தமிழ் மக்கள் என்று குறிப்பிடுவதிலே எந்த விதமான பிழையும் இல்லை. ஏனென்று சொன்னால் அங்கே போய் அதிகமாக உண்பவர்களும் சைவத்தமிழ் மக்கள் தான். ஆக அந்த சைவத்தமிழ் அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து இந்து அமைப்புகள் சேர்ந்து நாங்கள் போராட்டத்தை நடத்தி அந்த போராட்டத்தின் வீரியமான எழுச்சியினால்தான் அங்கே ஆணையாளருக்கு கொடுக்கப்பட்ட மனு மற்றும் ஆளுநர் வரை மனுக்களுக்கு வழங்கப்பட்டு இப்பொழுது அந்த உணவகமானது இலங்கையிலேயே அவர்கள் ஒரு செயின் ரெஸ்டாரண்ட், அதாவது சங்கிலி தொடரான ரெஸ்டாரண்ட் மாதிரி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எதுவுமே சைவமாக இல்லை. ஆனால் யாழ்ப்பாண பாரிஸ்டா மட்டும்தான் இந்த போராட்டத்தின் வீரியத்துக்கு அஞ்சியோ அல்லது மதிப்பளித்தோ அது அவர்களுக்குரியது. அவர்கள் சைவமாக மாற்றியிருக்கிறார்கள். நாங்கள் சைவக்கடையை ஒருபோதும் எதிர்க்கவில்லை. ஏனென்று சொன்னால் நல்லூரை சுற்றியே ஏகப்பட்ட சைவக்கடைகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. ஆக நாங்கள் கடையை மூடுமாறு கேட்டது மாற்றச்சி கடையாக வைத்து கொண்டு செயற்படக்கூடாது என்பதற்காகத்தானே ஒழிய அவர்கள் சைவமாக விற்பதற்கு நாங்கள் இன்று வரை எந்தவித எதிர்ப்பும் தெரிவிக்கப் போவதும் இல்லை. ஆனாலும் சைவக்கடை நடத்துவதற்கும் அதுக்கொண்டு ஒரு முறை இருக்கிறது. மாநகர சபை அனுமதியை பெற வேண்டும், உணவு கையாளும் அனுமதியை பெற வேண்டும், PHA என்ற சான்றிதழ்களை பெற்றிருக்க வேண்டும். ஆக அங்கே உணவு கையாளும் ஊழியர்களுக்கு இதுவரை மருத்துவ சான்றிதழ் பெறவில்லை, அதுக்கான விண்ணப்பத்தை கூட வழங்கவில்லை. ஆக இந்த வகையில் அவர்கள் சைவ உணவகமாக மாற்றியிருந்தாலும் கூட அந்த பிரச்சனை இதோடு நின்றுவிடப் போவதில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், கடந்த காலத்திலே பலாலி வீதியில் அமைக்கப்பட்டிருந்த ஒரு உணவகம் ஒரு ஆலயத்துக்கு முன்பாக நான் நினைக்கிறேன் அது KFC என்று போடப்படுகின்ற ஒரு பெரிய கம்பெனி KFCயினுடைய உணவகம் இவ்வாறு துறக்கப்பட்டு அந்த ஏரியா மக்களினாலும் அந்த அரசு பிரதிநிதிகளாலும் எடுத்த நடவடிக்கையின் காரணமாக அவர்கள் சைவமாக மாற்றப்பட்டிருந்தது. மீண்டும் இப்போது அந்த உணவகம் KFC வந்து மற்ற அசைவ உணவகமாக மாற்றப்பட்டிருக்கின்றது. அப்போ இதன் விட்ட தவறு போல இந்த இடத்திலே நல்லூர் ஆலய சுற்றாடலில் யாழ்ப்பாணம் மாநகர சபைக்கு முன்பாக இந்த பரிஸ்டா உணவகத்தை நாங்கள் அப்படி விட்டுவிட முடியாது.
என்னுடைய கருத்து. அவர்கள் மாற்றி இருக்கின்றார்கள் என்பதற்காக சமூக வலைத்தளங்களில் போடும் பதிவுகளை பார்த்து அவர்கள் மாற்றிவிட்டார்கள், இனி அவர்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை என்பது அது மிகவும் தவறான ஒரு விடயம். ஏனென்றால் சொன்னால் இந்த பரிஸ்டா உணவகம் அந்த அமையப்பெற்ற கட்டிடமானது, அந்த கட்டிடம் யாழ்ப்பாண மாநகர சபைக்கு முன்பாக அமையப்பட்டிருந்தாலும் அந்த கட்டிடம் திருத்துவதற்கோ அல்லது புனரமைப்பு செய்வதற்கான எந்த விதமான ஒரு அனுமதியை கூட அவர்கள் பெற்றிருக்கவில்லை. இது முதலாவது தவறு. இரண்டாவது, ஒரு உணவகத்தை துறக்கும் போது அந்த உணவுக்கான அனுமதியை கூட யாழ்ப்பாண மாநகர சபையில் சுகாதார பகுதியில் பெற்றிருக்க வேண்டும். அதையும் இவர்கள் பெற்றிருக்கவில்லை. ஆகவே இந்த 2 பிழைகளும் இருக்கின்றன. ஆகவே அவர்கள் இன்றும் அசைவம் இல்லை என்பதற்காக நாங்கள் இதை விட்டுவிட முடியாது. இந்த விடயத்தில் சைவ அமைப்புகள் அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கைகளை எடுக்கப் போகின்றன? சரியான ஒரு நடவடிக்கை எடுக்கப்படும் வரை சைவ அமைப்புகள் இந்த பிரச்சினைக்கான அழுத்தங்களை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றனவா என்ற ஒரு நிலையிலே தான் இன்றைய தினம் நாங்கள் சைவ அமைப்புகள் எல்லோரும் வடமாகாண ஆளுநர் அவர்களையும் சந்தித்து இந்த விடயத்தை வலியுறுத்தி இருக்கின்றோம். ஆகவே எதிர்வரும் காலத்தில் வடமாகாண ஆளுநருடைய ஒரு வழிகாட்டலிலே யாழ் மாநகர சபை இதற்கு எதிரான ஒரு நடவடிக்கையை மிகவும் திடகாத்திரமாக எடுப்பார்கள் என்று நம்புகின்றோம். அவர்கள் எடுக்க வேண்டும். அதுவரை எங்களுடைய இந்த போராட்டம் அல்லது இந்த அழுத்தம் தொடரும் என்பதுதான் நமது நிலைப்பாடாக இருக்கின்றது. ஆக எந்த ஒரு அடாத்தாக, எந்த ஒரு தைரியத்தில், எந்த மேலிட உத்தரவா அல்லது மேலிட அழுத்தமா அல்லது எங்களை யாரும் கேட்க முடியாது என்று சொல்லி ஒரு சிங்கள திமிர்த்தனமா என்று தெரியவில்லை. அப்படியான முறையிலே இவர்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் 2ஆம் தேதி என்று சொல்லப்படுகிறது, என்ன வர்த்தமானியே வரவில்லை. எங்களது சபை அமைக்கப்பட்ட பிறகு இதுக்கு கட்டாயம் நாங்கள் தொடர் நடவடிக்கையை மேற்கொள்வோம். அதே போல் சில பேர் சந்தேகம் கேட்கிறார்கள். கோண்டாவிலே அமைந்துள்ள ஒரு உணவு கடையிலே, கோயிலுக்கு முன்னால் இருக்கிற உணவு கடையிலே அவர்கள் முதலிலே மச்சம் விட்ட பொழுது எதிர்க்கப்பட்டு பேருந்து சைவமாக மாட்டிவிட்டு இப்பொழுது பழைய குருடி கதவத்திரபடி என்று அங்கே மச்சம் விற்கிறார்கள் என்று கேள்விப்படுகிறேன். ஆனால் அப்பொழுது சபை இல்லை. இப்பொழுது அங்கேயும் நல்லூர் பிரதேச சபை என்ற சபை அமையப் போகிறது. யாழ்ப்பாணம் மாநகர சபைக்கு முன்னாலே இவர்கள் இந்த அடாவடித்தனத்தை, அதாவது இனி இந்த சைவக்கடையை மச்சக்கடையாக மாற்றுவதை அவர்கள் கனவிலும் கிஞ்சித்து நினைக்கக்கூடாது என்றது இது. ஏனென்று சொன்னால் ஹோண்டாவில் இருக்கிற உணவு கடையினருக்கு இதுவரை காலமும் சபை இல்லாதபடியால் அதிகாரிகளை மிரட்டியோ தாஜா செய்தோ அதிகாரிகளை சரி கட்டியோ என்னவோ செய்திருக்கணும். ஆனால் அவர்களது கெட்ட காலம் எங்களது நல்ல காலம் தெரியவில்லை. இப்பொழுதுதான் சபை அமையப் போகிறது. யாழ்ப்பாண மாநகர சபை நாங்கள் இருக்கும் 4 வருஷமும் அவர்கள் கடைசி வரைக்கும் அதை மச்சக்கடையாக மாற்றும் யோசனையை அவர்களுக்கு கனவிலும் வராது. அதுக்குரிய வேலைகளை நாங்கள் கட்டாயம் செய்வோம். அன்றைய நடந்த போராட்டத்தின் பிரகாரம் அந்த சைவ அமைப்பின் தலைமை தாங்கி சென்ற வேலன் சுவாமி அவர்களினால் ஆணையாளர் கொடுக்கப்பட்ட கடிதத்தின் அடிப்படையில் அந்த ஆணையாளர் சொல்லியிருந்தால் இது தொடர்பில் நாங்கள் வழக்கு தாக்கல் ஒன்றை செய்ய இருப்பதாக அறிவித்திருந்தார். ஆகவே அந்த வழக்கு தாக்கல் நான் நினைக்கின்றேன் நாளைய தினம் அந்த யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் அந்த வழக்கு போடுவதற்கான ஏற்பாடுகளை யாழ்ப்பாண மாநகர சபை மேற்கொண்டிருக்கின்றது. ஆகவே நான் நினைக்கின்றேன் நாளைய தினம் அந்த வழக்கு இடம்பெற இருக்கின்றது. இது மட்டுமல்ல, நாங்கள் எதிர்வரும் 2ஆம் தேதி எங்களுடைய சபை தொடங்கப்பட்டதன் பிற்பாடு, எங்களுடைய அந்த அதிகாரங்கள் முறையாக கிடைக்கப்பட்ட பிற்பாடு நிச்சயமாக இந்த விடயம் தொடர்பாக மாநகர சபையில் கதைக்க இருக்கின்றோம். ஆகவே இந்த கதைக்கும் போதுதான் நாங்கள் நிச்சயமாக இந்த பரிஸ்டா உணவகத்துக்குரிய கட்டிடத்துக்கான ஒப்பந்தம் எவ்வாறு நடைபெற்றிருக்கின்றது, இவர்கள் எந்த அடிப்படையில் இந்த உணவகத்தை துறந்தார்கள், இதன் பின்னணி என்ன, இந்த உணவகம் ஒரு மாநகர சபைக்கு முன்பாக ஒரு உணவகம் துறக்கப்பட்டிருக்கின்றது என்றால் இதை வெறுமனமே நாங்கள் கடந்து செல்ல முடியாது. நல்லூர் திருவிழா காலத்தில் சிறு கடை வியாபாரிகளின் கடைகளுக்கு பல விதிமுறைகளை அமுல்படுத்தும் யாழ்ப்பாணம் மாநகர சபை இந்த அசைவ உணவக விடயத்தில் நடந்து கொண்ட விதம் அல்லது சட்டத்தை பின்பற்றிய விதம் திருப்திகரமானதா? யாழ் மாநகர சபை இந்த விடயத்திலே நடந்து கொண்ட விதம் எங்களுக்கு திருப்தி இல்லாமல் தான் இருக்கிறது. நடபாத வியாபாரம் மற்றும் ஏனைய வியாபார நடவடிக்கைகளே அவர்கள் காட்டுகின்ற அந்த கடுமையான அமுல்படுத்தல் செயற்பாடுகளை இந்த விடயத்திலே, அதுவும் இந்த பல்தேசிய கம்பெனி மாநகர சபை வாசலிலேயே எந்தவித அனுமதியும் இல்லாமல் கட்டிடத்தை கட்டி அதனை வியாபார நிலையமாக வீடாக கட்டுவதற்கு தான் 2004ஆம் ஆண்டோ 6ஆம் ஆண்டிலே அனுமதி பெறப்பட்டிருக்கிறது. இப்போ வீடை வியாபார நிலையமாக மாற்றுவதாக இருந்தால் பிஸ்னஸ் ரெஜிஸ்ட்ரேஷன்,
அது கட்டாயம் செய்யப்பட்டிருக்க வேண்டும். அது இல்லாமல் அவர்கள் செய்த சூழ்நிலையிலே அதற்கு இப்பொழுதுதான் அதாவது முதல் இவர்கள் சுகாதார உணவை கையாளுகின்ற விடயத்திலே ஒரு கடிதம் கொடுக்கப்பட்டு ஆணையாளர் இதை மூடச் சொல்லி கடிதம் கொடுத்து அது மூடாத பட்சத்திலே கடந்த புதன்கிழமை வழக்கு தாக்கல் செய்திருந்தார்கள். அந்த வழக்கு கூட மிகவும் ஒரு உறுதியான விதத்திலே தாக்கல் செய்யப்படவில்லை. அங்கே உற்பத்தி செய்யப்பட்ட ஒரு உற்பத்தி பொருள் காலாவதி திகதி குறிப்பிடப்படவில்லை என்ற ஒரு சாதாரண காரணத்தை போட்டு வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட காரணத்தினாலே தண்டப்பணத்தை அறவிட்டு 7 நாட்களுக்குள்ளே இது சரிப்படுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு நீதிமன்ற தீர்ப்போடு அது முடிந்து விட்டது. ஆனால் அந்த அசைவ உணவகத்திலே பணியாற்றுகின்ற ஊழியர்களுக்கு மருத்துவ சான்றிதழ் கிடையாது. அந்த ஒரு காரணத்தை வைத்தே உடனடியாக இவர்கள் துணிச்சலாக அந்த உணவகத்தை மூட முடியும். ஏனென்றால் அது ஒரு சுகாதாரம் சார்ந்த ஒரு அடிப்படை விடயமாக இருக்கிறது. ஆக அப்படியான சூழ்நிலையிலே அந்த கட்டிட அனுமதி என்ற விடயத்துக்கு கூட இப்பொழுதுதான் அவர்கள் கடிதத்தை கொடுத்திருக்கிறார்கள். இப்போ கடிதம் கொடுத்து 7 வேலை நாட்களுக்கு பிறகுதான் அது நீதிமன்ற வழக்காக மாற்றக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. ஆக அந்த செயற்பாடுகள் எங்களுடைய போராட்டங்கள் அழுத்தங்கள் காரணமாக மெதுவாக நடைபெறுகின்றனவே தவிர உண்மையிலேயே எங்களுடைய மக்கள் மீது அவர்கள் தங்களுடைய விதிகளை நடைமுறைப்படுத்தும் பொழுது காட்டுகின்ற அந்த தீவிரம் இந்த விடயத்திலே காட்டப்படவில்லை என்பதுதான் உண்மை. அப்போ அதற்கு என்ன காரணம் என்பது ஆராயப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. இந்த இடத்திலே நான் ஒன்றை குறிப்பிட விரும்புகிறேன். அது காமெடியா ராஜடியான்னு தெரியவில்லை. போராட்டத்திலே பங்கு பற்றி கொள்ளாத என்பிபியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் பேரை சொல்வது கூட தவறில்லை என்று அவர் பகிரங்கமாக ஃபேஸ்புக்கிலே போட்டிருக்கிறார். ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி என்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லியிருக்கிறார், தான் கொழும்பு தலைமையகத்தோட கதைச்சு இந்த இதை சைவமாக மாற்றுறதுக்கு நடவடிக்கை எடுத்தபடியால் தான் வந்திருக்காரு. இட்லி என்ன சட்டினி கூட நம்பாத கதையை சொல்லி கொண்டிருக்கிறார் எங்களுடைய மதிப்புக்கு இந்த பாராளுமன்ற உறுப்பினர். அவர்கள் அந்த பக்கம் வரவும் இல்லை. அவர்களுடைய ஆதரவாளர்களில் ஒருவரை கூட நான் காணவில்லை. ஒரே ஒரு கௌரவ மாநகர சபை உறுப்பினர், அவர் சிவதொண்டன் நிலையத்துக்கு மிகவும் வேண்டப்பட்டவர், ஒரு சைவ அபிமானி என்ற ரீதியிலே அங்கே வந்திருந்தார் ஒழிய கோஷங்களில் கலந்து கொண்டிருக்கவில்லை. ஆக இவனவனையோ வேலை செய்து காகம் இருக்க பெனம்பளம் விழுந்த கதையாக எங்களது சகல பேரது உழைப்பையும் ஒரு கட்சி தான் திருடுவதற்கு பார்க்கறதுக்கு இதுதான் இவர்களது அரசியல் வங்குரோத்துத்தனம். ஏன்னு சொன்னால் சாதாரண அன்றாட மக்கள் என்று தெரியும் ஒரு தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக இந்த நாட்டிலே ஏற்பட்டுகிற சூழ்நிலையிலே ஒரு வாழ்வாதாரத்திற்காக ஒரு சிறு கடைகளையோ அல்லது பொட்டி கடைகளையோ ஒரு தள்ளு வண்டிகளையோ மாநகர சபைக்கு அந்த மாநகர சபை பிரதேசத்தில் வைக்கும்போது உடனடியாக பதறியடித்து கொண்டு செய்கின்ற மாநகர சபை வருமானத்துறை உத்தியோகத்தர்கள், ரெவென்யூ ஆஃபீஸர் உத்தியோகத்தர்கள் அதை தடை செய்கின்றார்கள், பிடுங்கி எறிகின்றார்கள். இவ்வாறான ஒரு சூழலில் மாநகர சபைக்கு முன்பாக அவர்கள் வேலைக்கு வருவதும் அதால் தான், வேலைக்கு விட்டு போவதும் அதால் தான். அந்த ஆணையாளர் உட்பட சிறு அதிகாரி முதல் பெரும் அதிகாரி வரைக்கும் அந்த வாசலால் தான் கடந்து செல்கின்றார்கள். ஆகவே மாநகர சபை வாசலில் அமைக்கப்பட்ட கட்டிடத்தை தெரியாது என்பது சொல்வது வெறும் கண் தொடர்பு நாடகம் ஆகத்தான் பார்க்கப்பட வேண்டும் ஏன்னு சொன்னால், அப்போ இதில் ஏதோ ஒரு பின்புல சக்தி இருந்திருக்கின்றது. உண்மையாக நான் வெளிப்படையாக சொன்ன போனால் இந்த பரிஸ்டா உணவகம் துறக்கப்பட்டதில் மாநகர சபை உத்தியோகத்தர்களுக்கு தொடர்பு இருக்கின்றது. ஆகவே இந்த ஆர்ப்பாட்டத்தின் பின்னர் ஒரு காரணமாகவும், இரண்டாவதாக சபை ஒன்று அமையப்பெற போகின்றது, எதிர்வருங்காலங்களில் ஒரு சபை வரப்போகின்றது, ஒரு சிக்கலில் மாட்டுவோம் என்பதற்காக அவசரமாக இவர்கள் சில வேலைகளை இப்போது செய்திருக்கின்றார்கள். அந்த பேர் பலகை அகற்றி இருக்கின்றார்கள், வழக்கு போடுவதாக சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் எவ்வாறு இதற்கு அனுமதியை கொடுத்திருந்தார்கள் என்பது அவன் எனக்கு சில நேரம் உள்ளுக்குள்ளால் ஏதாச்சும் இவர்கள் ஏதாச்சும் டீலுகளில் போயிருக்கக்கூடிய மாதிரியான சூழ்நிலை கூட எங்கள் இருக்கின்றது, சந்தேகங்கள் இருக்கின்றது. இது வெறும் சந்தேகம்தான். ஆகவே இவற்றுக்கான ஒரு பதில் எவ்வாறு என்றால், நாங்கள் சபைக்கு சென்ற பிற்பாடு தான் எப்படி நீங்கள் கேட்கும்போது, நாங்கள் அந்த கேள்விகள் கேட்கும்போது அவர்கள் சரியான ஆவணங்களை தர வேண்டும், அல்லது அந்த ஆவணங்களை என்ன ஆவணங்கள் எந்த முறை அடிப்படையில் கொடுத்திருக்கின்றார்களா தெரியான்னு சொல்ல முடியாது, கடத்த முடியாது. ஆகவே இது ஒரு பாரிய சிக்கலில் இருக்கின்றது. ஆகவே நாங்கள் இன்னொரு எதிர்வரும் வாரம் இந்த சபைக்குள்ளே நாங்கள் சென்று விடுவோம். அதன் பிற்பாடு நாங்கள் இந்த விவகாரம் தொடர்பில் பெருமொரு மக்களுக்கு இதில் என்ன நடந்தது என்பதை நாங்கள் வெளிச்சம் போட்டு நிச்சயமாக இந்த ஊடகங்கள் மூலமாக கட்டாயம் நான் தெரிவிப்பேன். அந்த அடிப்படையில் நாளைய தினம் ஆணையாளரினால் வழக்கு தாக்கல் செய்ய இருக்கின்றார்கள் இந்த உணவகம் தொடர்பிலே. இந்த விடயம் தொடர்பாக நல்லூர் சுகாதார பரிசோதகர் சிவகுமாரை தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர் பின்வருமாறு தெரிவித்தார். குறித்த இடத்தில் உணவகம் ஆரம்பிக்கப்படும் போது மாநகர சபைக்கு உணவக தரப்பினரால் ஒரு படிவம் வழங்கப்பட வேண்டும். ஆனால் அப்படிவம் வழங்கப்பட்டிருக்கவில்லை. அந்த படிவம் எமக்கு கிடைத்தால்தான் நாம் சென்று பரிசோதிக்க முடியும்.
இருப்பினும் எமக்கு இது தொடர்பாக முறைப்பாடு ஒன்று கிடைத்தது. அந்த முறைப்பாட்டின் அடிப்படையில் எமது குழு அங்கு சென்று பரிசோதித்ததன் அடிப்படையில் உணவகம் அமைக்கப்பட்டிருந்ததன் முறையிலோ கட்டட அமைப்பிலோ எந்த குறைபாடுகளும் இருந்ததாக தெரியவில்லை. நாங்கள் உணவு சட்டங்களுக்கு அமைவாகவே செயற்பட முடியும். சைவம் அசைவம் என்பதை தாண்டி உணவு சுகாதாரம் பற்றியே சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அது சரியாக இருந்தால் போதுமானது. இருப்பினும் நல்லூர் ஆலய சூழல் என்ற வகையில் உணவக உரிமையாளருடன் சைவ உணவகமாக மாற்றுவது பற்றி நாம் கதைத்திருந்தோம். அவரும் மாற்றுவதாக வாக்கு தந்திருந்தார். தற்போது குறித்த உணவகம் சைவ உணவகமாக மாற்றப்பட்டுள்ளது என அவர் தெரிவித்திருந்தார். குறித்த உணவகத்தில் பணியாற்றுபவர்கள் உரிய முறையில் மருத்துவ சான்றிதழ்களை பெற்றவர்கள் அல்ல என்று கூறப்படுகிறது. கட்டட அனுமதி என்ற விடயத்திற்கு கூட போராட்டத்தின் அழுத்தம் காரணமாகவே கடிதம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த விடயங்கள் அனைத்தும் தற்போது போராட்டம் இடம்பெற்றதன் பின்னர் கால தாமதமாகவே செய்யப்பட்டுள்ளது. ஆகவே உள்ளூர் வியாபாரங்களில் சட்டத்தை அமுல்படுத்த தீவிரமாக செயல்முனைப்பு காட்டும் யாழ்ப்பாண மாநகர சபை இந்த ஆடம்பர அசைவ உணவக விடயத்தில் அசண்டையீனமாக இருந்த காரணம் தற்போது மக்கள் மத்தியில் பல சந்தேகங்களை கிளப்பியுள்ளது. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.